சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம கிரஷ் இருந்துட்டு, ரோகிணி தான் டாடின்னு சொல்லி கூப்பிட சொன்னாங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு, எதுக்காக அந்த பையன மனோஜ பார்த்து அப்பான்னு சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லாட்டி கிறிஷ் மாரி எங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா, கண்டிப்பா இவரு எவ்வளோலாம் படிச்சிருக்காரோ, அந்த அளவுக்கு எங்களோட பையனையும் நாங்க படிக்க வச்சிருப்போம்ல. அதனால தான் கிறிஷை பார்த்தோன்னே எங்களோட பையன் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் டாடின்னு சொல்லி கூப்பிட சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு வாரிசு வேற. இவன் யாரும் இல்லாத ஒரு அனாதை பையன். தேவையில்லாம இவனுக்காக மனோஜ வந்து அவனோட மரியாதையும், அவனோட கௌரவத்தையும் குழி தோண்டி புதைச்சிறாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. ரோகிணியோட மனசுல இருக்கிறத அவ வெளிப்படையா சொல்லிட்டா. இங்க இத்தனை நாளா மீனாவும், முத்துவும் தான் தத்தெடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப ரோகிணியும் அந்த முடிவுல தான் இருக்கா. தேவையில்லாம யாரோட மனசுலயும் நெஞ்ச வலிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவ பிடிச்சு திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் யார் இல்லாத அனாதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கிருஷிக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவும் முத்து வந்து சப்போர்ட்க்கு வந்து நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.